பேரும் ஒருத்தர் என்னை அறிமுகப்படுத்தினார், ஒருத்தர் நான் ஏன் நடிக்கணும்னு எனக்கு ஞாபகப்படுத்தினவர். ஸோ இவங்க 2 பேரோடையும் ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லை, இவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது, அவர் வாயால் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கேட்குறது, இது எல்லாமே நான் ஏதோ ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. Indian 2 is a legendary film and just to be part of this moment. முதல் நாள் ஷூட்டிங் வந்து அந்த இந்தியன் தாத்தா கேரக்டரில் அவர் சைதாப்பட்ட ஸ்கூலில் வந்து அப்படி வந்து நின்றும் போது ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு உண்மையாகவே. அதெல்லாம் வந்து அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. அதே கேரக்டர் ஒரு 28 வருஷம் கழித்து ஒரு மேக்கப் டெஸ்ட்டுக்கு அந்த மேக்கப்லாம் போட்டு வந்து நின்னப்போ அந்த சிலிர்ப்பு பன்மடங்கு அதிகமாகிடுச்சு. நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் உள்ள கமல் சார் இருந்தால் கூட அந்த மேக்கப்பில் வந்து இந்தியன் தாத்தா இருக்கிறார், நம்ம பக்கத்தில் இருக்கிறாருன்ற ஒரு பயம், ஒரு மரியாதை, என்ன வந்து ஒரு நம்ம ஆக்டர் கமல் சார் தான் யோசித்தாலும் அதை மீறி அந்த இந்தியன் தாத்தா தான் அந்த செட்டில் இருக்காருன்ற ஒரு உணர்வு எப்போ பார்த்தாலும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் கேரக்டர் 28 வருஷம் கழித்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அவருடைய ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது அந்த இந்தியன் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் தான். இது நல்ல வசதியான குடும்பம். அதற்கு எப்படின்னா வசதின்னா வெறும் பணம் மட்டும் இல்லைங்க, இதில் திரட்டக்கூடிய திறமைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இவங்கெல்லாம் வந்து ஒன்று நினைப்போம், அது அடுத்த படத்தில் ஏதாவது வசதி வந்ததும் வச்சுக்கலாம் சார், நல்லா இருக்கு, அந்த படத்தில் பார்த்தோம், வெளிநாட்டு படத்தில் பார்த்தோம், பட் அவ்வளோ காஸ்ட்டும் அது பண்ண முடியாது. பிரிட்ஜான் தருவார் கோவாயை படமாக வேணால் பார்க்கலாம், நம்ம கட்ட முடியாத பாலம் அப்படின்லாம் தோணும் இல்லை. அதையெல்லாம் தைரியமாக இறங்கி செஞ்சுருக்காரு. அதாவது படம்னு பார்க்கும்போது எல்லாரும் படம் நல்லா இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு அப்படி பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது இதில். எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது, இத்தனை வருடங்கள் நான் இருந்திருக்கிறேன். ஒரே படத்தில் இத்தனை கலைஞர்கள் பெருந்தன்மையுடன் ஒத்துழைத்து செய்வது. அதாவது சில கவிஞர்கள் எழுத மாட்டாங்க, நான் எழுதினா எழுதுவேன். இப்போ என் நண்பர் வைரமுத்து இருக்கார், அவர் வந்து நான் எழுதுனா 7-8 பேரோட நான் எழுத மாட்டேன்னு நடுவில் சொல்லிட்டு இருந்தார். என்ன மாதிரி 1-2 பேருக்கு சலுகைகள் கொடுப்பார் அவர். ஆனால் இதில் ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லையா, வேறு யார் வேறு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பல பேர் இதில் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க, நடன இயக்குநர்கள். அண்டு அது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ராதாரவி ஐயாவோட 50வது வருஷம் அவர் திரைப்பயணத்துக்கு வந்து 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதை வந்து எங்களோட தயாரிப்பு நிறுவனம் வந்து சந்தோஷமாக அதை ஏற்று விரைவில் அதை ஒரு விழாவாக கொண்டாடுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். மற்றும் எங்கள் படத்தின் முழுமடைஞ்சு ரிலீஸுக்கு உண்டான விஷயங்களும் வந்தாச்சு. இந்த படம் வந்து கடைசி தோட்ட வந்து பிரம்மாண்டமான படம், அந்த படம் இந்த படம்லாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கதைக்கு தேவையானதை எடுத்திருக்காரு. ஆனால் எடுத்தது பூரா கொடைக்கானல், பாண்டிச்சேரி, இப்படி தான். எந்த பிளேஸுமே இட் இஸ் நாட் அ வெரி சீப் பிளேஸ். அது ரொம்ப அற்புதமான விஷயம் என்னென்னா, அதில் எல்லோரும் வாடகைக்கு ரெசார்ட்டுக்கு வந்து தங்குவாங்க. அதில் தான் கதை. அந்த ரெசார்ட்டில் தங்குறதுக்கு ஒவ்வொரு பேராக வரணும்ல. இப்போ சங்கர் கணேசனை பையன் எல்லாருமே வரணும். அதை திடீர்னு ஒரு மர்டர் ஒன்று நடந்துடும். மர்டர் நடந்ததுனால இன்வெஸ்டிகேஷன் போகும்போது தான் வனிதா வந்துடும். வனிதா இஸ் டன் எக்ஸலண்ட் ரோல். இதில் ராட்சசன் படத்துலேருந்து கண்டினியூஸாக நிறைய படங்கள் கொஞ்சம் நெகட்டிவ் ரோலாக பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே மிகைப்படுத்தி சொல்லலை, நான் யாக்கைன்னு ஒரு படம் பண்ணேன். கழுகு கிருஷ்ணா சார் தான் ஹீரோ. ஸோ அதில் ராதாரவி சாருக்கு வில்லனுக்கு சின்ன வயசு கேரக்டர் பண்ணேன். அப்போ நடிக்கும் போது தெரியல. ஸோ படம் முடிஞ்சு டப்பிங் அப்போ சார் பார்த்துட்டு இந்த பையனுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது, இவன் நெகட்டிவாக கலக்குவான்னாரு. சத்தியமா சார், அது இன்றைக்கி எனக்கு நிறைய படங்கள் என்னை கூப்பிட்டு நான் அது எனக்கு எப்படி சொல்கிறது, மீச தாடி இருந்தால் தான் அந்த அளவு நெகட்டிவாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் எனக்கு எதுவுமே இல்லை, சின்ன பையன் மாதிரி இருக்கேன். இது இந்த கேரக்டர் நெகட்டிவாக பண்ணி ரீச் ஆகுமான்னு பார்க்கும்போது ஸோ அவங்க சொன்ன வார்த்தைகள் தான், அதுதான் இந்த அளவுக்கு நிறைய பேருக்கு நிறைய நெகட்டிவ் கேரக்டர் பண்ணி நல்லா ரீச் ஆச்சு.
சினிமான்ற ஆர்ட் ஃபார்முக்கு ஜென்யூனாக என்ன தேவையோ அது மேக்கிங்கில் வந்து அதை என்ன ப்ரொவைட் பண்ணால் அது மேக்கிங் வந்து ஜென்யூனாக வருமோ அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்த ஒரு மிக நல்ல சிறந்த தயாரிப்பாளர். ஒரு எல்லா டேரக்டருமே ஒரு ட்ரீம் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி இருந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்ம நினச்சதை எடுக்கலான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொடியூசர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ப்ரொடியூசரை எனக்கு அறிமுகம் செஞ்சு கொடுத்த என்னுடைய நண்பன் வந்து சதீஷ், சதீஷ் சினிமாவாலா பிக்சர்ஸ். சதீஷ் இல்லைனா ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிருக்காது. ஏன்னா எங்களுக்கு மையப்புள்ளியாக அவர் தான் இருந்தார். ஸோ அது மட்டும் இல்லை, நாங்கள் கதை எழுதி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா ராஜு தான் ஹீரோன்னு நாங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறமா எங்களை ராஜுவையும் உள்ளே கொண்டு வந்தது சதீஷ் தான். ஸோ ஹீ இஸ் த ப்ராஜெக்ட் டிசைனர் ஆஃப் த ஃபிலிம் பன் பட்டர் ஜாம். ராகா வந்து ஹீ டுக் லைக் ஒரு மாதம் டைம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டு வந்து நரேட் பண்ணார். நரேட் பண்ண உடனே ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சி, சரி ஓகே வில் கோ அகேட் அப்படின்னாரு. ஸோ கதை ரொம்ப நல்லா வந்துச்சு. ஒரு நியூ ஃப்ரெஷ் ஃபேஸாக யாரையாரும் ஒருத்தங்களை நம்ம காஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது தான் ஸோ எங்களுக்கு ராஜு வந்தார் மைண்டில். சரி, ராஜுவும் இதுக்கு முன்னாடி ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு, பட் அது ஒரு ஆன்சம்பிள் காஸ்ட் இது அந்த ஃபிலிமு. ஸோ சோலோவாக இதுதான் ஃபஸ்ட் ஃபிலிம் ராஜு பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒரு புது முகத்தை நம்பி இவ்வளோ பெரிய, ஆக்சுவலாக ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம் தான். அவர் ராகவ் சின்ன பட்ஜெட்டுன்ட்டார். ராஜுவை நம்பி அவர் ப்ரொடியூசரை இன்வெஸ்ட் பண்ணி ஸோ ரொம்ப நல்லபடியாகவே பண்ணி கொடுத்துருக்காரு. எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகலை. நாங்கள் பெருசாக வந்து கம்போசிங்னால் வந்து பெருசாக ரொம்ப சீரியஸாலாம் உட்காந்ததே இல்லை. ஃபன்னாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது எல்லாமே எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக நல்ல பாடல்கள் வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள். ராஜு இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர். இந்த படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவரோட டேலண்ட் என்னதுன்றது. நான் அதை ரொம்ப நம்புகிறேன். ஹி இஸ் ஹியர் டு ஸ்டே ஆக்சுவலி. அவருடைய தாட் ப்ராசஸ், அவர் பிகாஸ் ஹி ஹிம்செல்ஃப் ஆஸ் அ டைரக்டர்ன்றனால வந்து அவருக்கு ஒரு ஆக்டிங் ஒரு விஷயங்கிறத போது வந்து எல்லாரையும் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா கண்டிப்பாக நடிச்சிருக்காரு அந்த படத்தில். சில படத்தோட கதைகள் கேட்கும்போது ஓகே கதை நல்லா இருக்கா, கேரக்டர் நல்லா இருக்கா அதை பார்த்து தான் பண்ணுவோம். ஸோ பட் இந்த படத்தோட கதையை ராகவ் சார் சொல்லும்போது என் லைஃபோட நிறைய விஷயத்தோட கனெக்டாக இருந்துச்சு. நான் அப்போவே சொன்னேன், சார் எனக்கு இந்த படம் நிறைய கனெக்டாக இருக்குது. ஸோ நான் இந்த கதைக்கு ஆப்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன். ஸோ கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து லைக் செலக்டட்னு சொன்னாங்க. அப்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் தேங்க்யூ ஸோ மச் ராகவ் சார் ஃபார் செலக்டிங் மீ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். தாய் குலங்களுக்கு ரொம்ப பிடித்த படமாக இருக்கும் இந்த பன் பட்டர் ஜாம். ரொம்ப சிம்பிளான ஒரு படம், அது ஹாம்பிளான ஒரு படம். அண்ட் இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், நிறையா சொல்லணும்னு தோணுது. ஆனால் இது ஒரு போஸ்டர் லான்ச்சுன்றதுனால என்னோடய ஒரே சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். என்னென்னா இன்றைக்கி நிறையா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு போஸ்டர் வேணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சென்டென்ஸில் நீங்கள் ஏஐக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது க்ரியேட் பண்ணி அல்ட்ரா ரியலாக ஏதோ ஒன்று கொடுக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக மாறிக்கிட்டே வர்ற இந்த நேரத்துலேயும் கூட கைப்பட வரைகிற ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு குதிரையும் ஒரு ஆள் ஒரு அம்பும் அதில் இருக்கிற ரத்தம் பன்னு பட்டர் ஜாமுன்னு எல்லாத்தையும் தனித்தனியாக வரைய வச்சு கேரளாவில் எல்லோ டூத் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இன்றைக்கி இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி கேட்டேன். யங்ஸ்டர்ஸ்க்கு வென் வி ஆர் டாக்கிங் அபவுட் யங்ஸ்டர்ஸ், ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு ஹீரோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அபவ் 30, அபவ் 35, அபவ் 40 அப்படி ஹீரோவாக இருக்காங்க. நம்ம எப்போ தான் சான்ஸ் கிடையாது, வெரி ஃபியூ பீப்புள் டேக்கிங் ரிஸ்க் ஃபார் திஸ் யங்ஸ்டர்ஸ். ஆஸ் அ டீச்சர் ஐ கேன் டேக் ரிஸ்க் பிகாஸ் யூ ஆர் ஆல் மை கிட்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி பெரிய டேலண்ட் பீப்புளேருந்து இவங்க வராங்க, ஸ்கில்ஃபுல் பீப்புள். ஸோ
I thought that it is the right time for me to give a chance to other people. ஒரு பெரிய ஸ்கூலில் ஒரு பெரிய மாணவர் அவர் சமுத்திரகனி சார்ன்ற ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு அமீர் சார் சமுத்திரகனி சார் எல்லாம் அவங்க எல்லாமே ஒன்று தான். அவங்க தனித்தனியாக நீங்கள் எப்படி பிரித்து பார்க்குறீங்கன்னு தெரியல. அந்த யூனிவர்சிட்டியில் அவர் ஒரு ப்ரொஃபஸர்னால் இவங்க வேறு ஒரு இது. ஸோ அந்த ஒரு பெரிய படங்கள் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் அவரை வந்து இந்த படத்தில் எப்படி பிளானிங் பண்ணணும், எப்படி வந்து அதை கதைக்களத்தில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும், வணிக ரீதியாக அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி வந்து ஒரு குயிக் டைமில் அதை பண்ணணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சாமுக்கு இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் திஸ் டீம். சாம் சார் அண்ட் ராம் சார் வந்து கொச்சிக்கு வந்துருச்சு ஸோ டு நரேட் த ஸ்டோரி. அண்ட் அப்போவே ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எவ்ரி ஒன் அண்ட் திஸ் க்ரூ இஸ் ட்ரஸ்டிங் மீ அ லாட். ஸோ அந்த ட்ரஸ்ட் எனக்கு கண்டிப்பாக திரும்பி கொடுக்கணும். இந்த படத்துக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது டைரக்டர் சார் சாம் சார். ஏன்னா நான் அவரை போய் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டே இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இதுதான் கதை அப்படின்னு ஒரு லைனாக தான் சொன்னார். திருப்பியும் சந்திக்கலாம் அப்படின்னு திருப்பி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ 2-3 நாள் கழித்து திருப்பியும் கால் பண்ணி வர முடியுமான்னு கேட்டு நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க இந்த கதைக்கு, நான் ஃபுல் நரேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கதை சொன்னார். கதை ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் இருந்தாலும் ப்ரொடியூசர்கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் யூ செட். சாம் வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போதே ஒருத்தனுடைய நேர்மை தெரிஞ்சிடும். அந்த நேர்மை மூலமாக அவனுடைய வெற்றி உறுதியாகும். அதுதான் உண்மை. யார் யாரெல்லாம் இருக்கிற இடத்திற்கு உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் வந்து வெற்றியை தொடாமல் அவங்க வாழ்க்கை முடியறதில்ல. அது சாமுக்கு இப்போ ஆர்வமாக இருக்குது. அது நிச்சயமாக வெற்றியில் முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தந்த மகேஷ் செல்வராஜ் சார், என் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராஜெக்ட்டு, ஒரு படம், இது பின்னாடி பிஸ்னஸ்லாம் தாண்டி எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் என்ன தி பெஸ்ட் ப்ரூவ் பண்ண முடியுமோ அதுதான் வந்து அடுத்தடுத்து வந்து லைஃப்பில் ஒரு கரியராக அமையும் எனக்கு. ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரமணா சார் மிகப்பெரிய மென்டார். எப்போ போனாலும் பாசிட்டிவாக மட்டுமே வந்து பேசுவாங்க, பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ண சொல்லுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். இங்கே மனிதர்கள் எல்லோருமே வெற்றி அடைந்தவர் எல்லோருமே சொல்லுவாங்க நான் தன்னால் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் ஒருத்தன் அப்படி இல்லவே இல்லை. தன்னால் ஒருத்தன் வளரவே முடியாது. ஒரு கை பிடிச்சி தூக்கலைன்னு சொன்னால் ஒருத்தன் வளரவே முடியாது. அப்படி வளர்ந்ததா யாராவது சொன்னா அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொய். அது வேணால் சினிமாவில் ஒரு கைதட்டுறதுக்கு வசனமாக இருக்கலாமே தவிர வாழ்க்கையில் அப்படி கிடையாது. நம்ம பிறப்பே தாய் தந்தையோட உதவியால் தான் இருக்கும்போது அப்புறம் நம்ம வெற்றி அடைவது மட்டும் தன்னால் எப்படி நடக்கும்? அப்படி நடக்கவே நடக்க. உங்களை பற்றி பேசுவதற்கு இன்னொருத்தர் வேணும். நீங்கள் போய் ஒன்று கேட்டிங்கன்னா செய்கிறதுக்கு இன்னொரு கை இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. அப்படி ஒரு கை தான் இப்போ அவர் மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்படி தான் எனக்கு ஒரு கணேஷ் வந்தார். இவனுக்கு யூகேலேருந்து வந்திருக்காரு, எனக்கு யூஎஸ்லேருந்து வந்தார். இன்றைக்கி வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் சொந்தக்காரங்க வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வருவாங்க. ஆனால் தொடக்க காலகட்டத்தில் துவக்கத்தில் இவன் டைரக்டர் ஆவான், நான் அமீரா மட்டும்தான் இருந்தேன். என்னை இயக்குனர்ன்ற முதல் அந்த வார்த்தையை பயன்படுத்தினது என்னுடைய கணேசார் தான். அவர் இல்லைன்னு சொன்னால் அவர் முதலீடு செய்யலைன்னா நான் இல்லைங்க. நான் அதுக்கப்புறம் சொந்த படம் எடுத்துருக்க முடியாது. சார் காதலிச்சு பார்த்தா தான் சார் அந்த உணர்வு தெரியும், அந்த பிரச்சனை தெரியும். இவருக்கு தெரியும். இப்போது காதலிச்சு பார்த்து நடிச்சிருக்காரு பாருங்க. நடிக்கும் போதே அந்த உணர்வு வெளிப்படுத்து, அதுக்கு வர எதிர்த்து போராடுறது. இவருடைய காதலியை கொள்ளுகிறார்களோ அடிக்கிறார்களோ அதுக்கு பின்னால் அவர் ரிவர்ட் ஆகிற அந்த உணர்வு பூர்வமான நடிப்பு உண்மையிலுமே பாராட்டுறேன் தம்பி. நான் சும்மா வந்து பார்த்துட்டெல்லாம் புகழ்ந்தெல்லாம் பேசிட்டு போகக்கூடாது. நான் உணர்வு ரீதியாக சொல்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். அந்த பொண்ணு கூட ரொம்ப யதார்த்தமாக, யாருக்கும் பெரிய மேக்கப் கிடையாது, அந்த ஜோடனை கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஒளிப்பதிவாளர் கூட மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார், மிகச்சிறப்பாக இருக்கு.
அந்த குத்துப்பாட்டில் கூட நீ வந்து கண்ணியம் மாறாமல் நீ நடித்திருக்கிறாய். அது என்ன பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நமக்கு வேலை வந்து காதல் பண்ணுறது தான். அந்த காதலில் பிரச்சனை வருதுன்னு வச்சிங்களேன், அது ஒரு ஜாதி பிரச்சனையாக இருக்கலாம், மத பிரச்சனையாக இருக்கலாம், நிற பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வர்க்க பிரச்சனையாக இருக்கலாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா காதல் செய்கிறத நிறுத்திட்டு புரட்சி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். திரும்ப புரட்சி முடிஞ்சதுக்கப்புறம் காதல் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. அப்போது மனித சமூகத்துக்கு இடையராத ஒரு வேலை ஒன்று இருக்குதுன்னா அது காதல் பண்ணுறது தான். காதலுக்கு எப்பப்பெல்லாம் தொந்தரவு வருதோ அப்போல்லாம் நம்ம புரட்சி செய்வோம். புரட்சிக்கு எப்போல்லாம் வந்து ஓய்வு கிடைக்குதோ அப்போல்லாம் காதல் செய்வோம். அப்போ காதலை தவிர மனித குலத்திற்கு வேறு எந்த கடமையும் கிடையாது என்பது தான் இங்கே உண்மையான வேலை. அதுதான் இந்த படம் வந்து மிக அழகாக சொல்லியிருக்கிறது. காதல் அப்படிங்கிறது இந்த மண்ணிலே இத்தனை கட்டுப்பாடுகளையும் மீறி எப்போதும் தன்னை தக்க வைத்து கொண்டு தான் இருக்கிறது, அது வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அது வீட்டின் முன்புறமா கொல்லைப்புறமா என்பது வேண்டுமானால் கேள்வியாக இருக்கலாம். ஆனால் அதற்குரிய இடம் சமூகத்தில் எந்த சக்தியாலும் எடுக்கப்பட முடியாத ஒன்று. அது தன்னை எப்போதுமே வாழ வைத்துக் கொள்கிறது. எனவே தான் இந்த காதல் என்பது திரைப்படங்களை பொறுத்தவரை இன்று வரை ஒரு மிகப்பெரிய ஈர்ப்புக்குரிய ஒரு கருவாக ஏன்னா எத்தனையோ படங்கள் பேசியாச்சு. ஆனாலும் கூட வந்து இன்னும் மீண்டும் மீண்டும் அது பேசு பொருளாக இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு உயிர்ப்பு தன்மை அதற்கு இருக்கிறது. எங்களுடைய யூடியூபோட ஸ்பான்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட அந்த கதையை சொல்கிறப்போ தீபி ட்ரீம் ஃபேக்ட்ரி அவங்க வந்து திரு பார்த்தசாரதி ஜெயஸ்ரீ பாஸ்கர் அவங்கள்ட்ட சொல்கிறப்போ அப்ரோச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அது எக்ஸ்பிளண்ட்டாக படமாக மாறுறப்போ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியாத சில நண்பர்கள் உதவியோட சிம்பியன் மாதேவி டேக்கப் ஆச்சு. திரு V2 மியூசிக் சிஇஓ அரவிந்த் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து பேக்கப்பாக உங்களுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் வந்து நான் சோர்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணி கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. நாங்களே உண்மையாக நினைக்கல பிரசாத் லேபில் வந்து ஆடியோ லஞ்ச்லாம் நடக்கும், இந்த படம் இவ்வளோ தூரம் வருமானு நினைக்கல. காட் கிரேஸ் ஏதோ நடந்துருச்சு. சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது ஒரு கருத்தியலாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து தான் காதலுக்கு எதிர்ப்பாக நிற்கிறது. அதுதான் நாடக காதல் என்கிற புதிய சொல்லாடலை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறது. படைப்பாளர்கள் அதை தாண்டி சிந்திக்க வேண்டும். அதனால்தான் வந்து கலைஞர்கள் படைப்பாளர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான எந்த பிற்போக்கான கருத்தியலுக்குள்ளும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அவர்கள் இயல்பான வாழ்வியலோடு இயைந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆளுமை உள்ளவர்களால் தான் சிறப்பான ஒரு படைப்பை தர முடியும். அதில் எந்த ஒரு கருத்தையும் ஏற்றக்கூடாது.
ஆல்ரெடி ஒரு ஹிட் ஃபிலிம், ஸோ அதனுடைய பார்ட் 2, ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் டீம் ரொம்ப சாலிடாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ் 5 ஸ்டார் செந்தில் சார், நாராயணசாமி சார், இவங்க என்னுடைய படங்கள் ரொம்ப பிகினிங்லேருந்து என்னுடைய படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஸோ அவங்களோட எனக்கு வந்து ரொம்ப வருஷ பழக்கம் இருக்குது. இந்த சினிமாவில் எனக்கு கொஞ்சம் பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் சைட் எனக்கு தெரியும். ஸோ அவங்க இந்த படம் ப்ரொடியூசராக மாறி இது பண்ணுறாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.